வீட்டில் இருக்கும் தங்கமோ வெள்ளியோ திடீரென்று தொலைந்தால் 10 நாளைக்குள் இது நடக்குமாம். அதற்குள் பரிகாரத்தை பண்ணிடுங்க. மனித வாழ்வில் நகைகள் அணிவது அழகு, செல்வம் மற்றும் ஆன்மீக நம்பிக்கையை பிரதிபலிக்கின்றன. குறிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளி மோதிரங்கள் நமது தினசரி வாழ்க்கையில் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளன. ஆனால் இந்த நகைகள் திடீரென தொலைந்தால் அல்லது முறிவடைந்தால் அது பலரால் அபசகுணமாக கருதப்படுகிறது. இது வீட்டு சூழ்நிலையில், உடல் நலத்தில் மற்றும் குடும்ப உறவுகளில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் ஜோதிட ரீதியாக சூரியன், சந்திரன், புதன் போன்ற கிரகங்களின் சக்திகளை சமநிலைப்படுத்துகின்றன. இவை தொலைந்தால் அந்த நபரின் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் அல்லது நேர் பாதிப்புகள் அதிகரிக்கும். இது வாழ்க்கையில் திடீர் நஷ்டங்கள், தொழில் சிக்கல்கள் மற்றும் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம். தங்கம் அல்லது வெள்ளி மோதிரங்கள் தொலைந்ததும் அந்த நபருக்கு மனச்சோர்வு, குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். இது வீட்டு உறுப்பினர்களிடையே அமைதி குறைவு, முரண்பாடுகள் மற்றும் உறவு சிக்கல்களை உருவாக்கும். தங்கம் அல்லது வெள்ளி நகைகள் இழந்த பிறகு வீட்டில் அதிர்ச்சி தரும் செலவுகள், திடீர் மருத்துவ சிக்கல்கள் அல்லது பொருளாதார பாதிப்பு போன்றவையும் ஏற்படலாம். இது குடும்ப உறுப்பினர்களின் நலனில் நேர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துகிறது. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அணிவதால் இரத்த ஓட்டம் சீராகவும் நரம்பியல் அழுத்தங்கள் குறைவாகவும் இருக்கும். இவை தொலைந்தவுடன் சில நேரங்களில் உடல் சோர்வு, வலிகள், வீக்கம் போன்ற உடல்நல குறைபாடுகள் உருவாகலாம். தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் தொலைந்த பிறகு செய்ய வேண்டிய பரிகாரங்கள். நகைகள் தொலைந்தவுடன் அதற்கு பதிலாக புதிய தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை விரைவில் வாங்கி அணிவது நேர்மறை சக்திகளை மீண்டும் ஈர்க்கும் வழியாக இருக்கும். தங்கம் அல்லது வெள்ளி நகைகள் இழந்தால் விநாயகர், குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு சிறிய பூஜை நடத்தி ஆன்மீக நலன் வேண்டுவது முக்கியம். லக்ஷ்மி பூஜை செய்யும் பழக்கமும் செல்வ வளத்தை கடைபிடிக்க உதவுகிறது. தங்கம் அல்லது வெள்ளி நகைகளை மீண்டும் பெற முடியாத நிலை ஏற்பட்டால் தேவையற்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்தால் நல்லதொரு பரிகாரமாக கருதப்படுகிறது. இது பழி தீர்த்தல் மற்றும் புண்ணியம் சேர்க்க உதவும். நகை இழப்பின் பின்னர் தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும் சூழ்நிலையில் ஜோதிட ஆலோசகரிடம் அல்லது ஆன்மீக வழிகாட்டிகளிடம் ஆலோசனை பெறலாம். அவர்கள் பரிந்துரைக்கும் பரிகார பூஜைகள் மற்றும் ஹோமங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். நகைகள் தொலைந்தால் மற்றும் அதன் பின்னணி காரணங்கள். உடல் உஷ்ணம் அல்லது ஆற்றல் மாற்றங்கள். நகைகள் திடீரென மடியவோ, முறிவதோ அல்லது இழப்பதோ உடல் உஷ்ணம் அதிகரிப்பு, ஆற்றல் தடை போன்ற காரணங்களாலும் இருக்கலாம். இது கிரக பாதிப்பின் அறிகுறியாக கருதப்படுகிறது. வீட்டில் உள்ள சக்தி மையங்களில் மாற்றங்கள். நகைகள் தொலைந்த பிறகு வீட்டில் வாஸ்து தோஷம் அல்லது நெருக்கடிகள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. இதற்காக வாஸ்து பரிகாரங்கள் செய்வதும் நல்லது. தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் தொலைந்தால் ஒரு சாதாரண நிகழ்வாக தோன்றினாலும் அது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு அபசகுணமாக கருதப்படுகிறது. இதனை சரியாக சமாளிக்க நம்பிக்கையுடன் ஆன்மீக பரிகாரங்கள் மேற்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் மீண்டும் நலமும் அமைதியும் ஏற்படும். நகைகள் என்பது வெறும் ஆடம்பர பொருட்கள் அல்ல. அவை நம்முடைய வாழ்க்கை திசையை தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் கொண்டவை. எனவே அவற்றை பாதுகாப்பதோடும் அவை தொலைந்தால் சரியான பரிகாரங்களை செய்வதோடும் வாழ்க்கையில் நல்ல எதிர்பார்ப்புகளை உருவாக்கலாம்.